வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம். மே தினம் வாழ்க, மே தினம் வாழ்க, உழைப்பாளர் தினம் வாழ்க, உழைப்பாளர் தினம் வாழ்க. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். மே தினம் வாழ்க, மே தினம் வாழ்க. தோழர்களே, இன்றைய தினம் 140வது மே தினத்தை மெட்ராஸ் ஃபுட் அண்ட் டாக் எம்ப்ளாயிஸ் யூனியன் சார்பாக நாமே நமது சங்கத்தில் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். 1986ஆம் ஆண்டு சிக்காகோ நகர வீதிகளிலே 8 மணி நேரம் வேலை கேட்டு, 8 மணி நேரம் உறக்கம் கேட்டு, 8 மணி நேரம் ஓய்வு கேட்டு அன்று போராடிய தொழிலாளர் வர்க்கத்தை மிக கடுமையாக குண்டாந்தடிகளும் துப்பாக்கிகளும் கொண்டு தாக்கினார்கள். அப்போது 31 பேருக்கு மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் 5 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு விதமான பல நாடுகளிலும் ரஷ்யாவில் முதலில் 8 மணி நேரம் வேலையாக மாற்றப்பட்டது. அதேபோல் அதை கண்டு அதை தொடர்ந்து ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் 8 மணி நேர வேலைகளாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் ரஷ்யாவில் 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 6 மணி நேரம் வேலையாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் பிரான்ஸில் 35 மணி நேரம் தான் வகுத்தது என்று வேலை நேரங்களை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 8 மணி நேரம் வேலை ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரமாக இருந்தாலும் பல்வேறு விதமான கடைகளிலோ அல்லது தொழிற்சங்க சின்ன சின்ன கம்பெனிகளில், அதே போல் அரசாங்கத்துக்கு உட்பட்டு அல்லது உட்படாது இருக்கின்ற நிறைய தனியார் கம்பெனிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் வேலைகள், அது குறைந்தபட்ச சம்பளம் 26,000 கிடையாது போன்ற பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் எதிர்த்து இன்றைக்கும் தொழிலாளி வர்க்கம் போராடி கொண்டிருக்கிறது. அது 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இது இப்போது இந்தியாவில் மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், நொய்டாவில் ஏற்பட்ட அண்மையில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து அந்த உத்தரப்பிரதேச, ஹரியானா போன்ற மாநிலங்களில் போராடுகின்ற அந்த போக்கு, அதுக்கு பிறகு அரசாங்கம் முன் வந்து அவர்களுக்கு டிஏ உள்பட சம்பளம் உயர்த்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது என்றைக்கும் தொழிலாளி வர்க்கம் போராடாமல் எந்த சலுகையும் பெற முடியாத போராட்டங்கள் தான் ஒரு வழி என்பதையும் அது நமது தலைவர்கள் நமக்கு காண்பித்த அந்த வழியில் கிட்டத்தட்ட அதே போல் தமிழகத்தில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1923 இதே சென்னை மெரினா கடற்கரையில் அன்றைக்கு சிங்காரவேலர் அவர்கள் முதலாக மே தின கொடியேற்றினார். அந்த மே தின கொடி இன்றைக்கு வரைக்கும் அந்த மே தினத்துக்கு தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் கொடியேற்றி அந்த மே தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம சங்கத்தின் மே தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை தோழர் நரேந்திரா அவர்கள் கொடியேற்றி இந்த மே தினத்தை கொடியேற்றி விடு மேலே பண்ணா ரைட் இந்த பக்கம் அந்த இதில் தடுப்பு போயா சுற்றி போயிடா எதுப்பா இது வரணும். இங்கே இது பண்ணுவது அவனை விடு. இல்லை ஒன்றும் மேலே போட்டு ஒன்றும் மேலே போட்டு இப்போ உதவு. Red salute, red salute, salute, red salute, red salute, red salute, red salute, red salute. உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு, ஒரு தியாகம் செய்த தியாகிகளுக்கு red salute, red salute, red salute, red salute. ஜாதி மதம் கடந்து, ஜாதி மதம் கடந்து, இன மொழி கடந்து, இன மொழி கடந்து, நாடு கண்டம் கடந்து, நாடு முழுவதும் கடந்து, உலகம் முழுவதும் கொண்டாடும், உலகம் முழுவதும் கொண்டாடும் மே தினம் வாழ்க, மே தினம் வாழ்க, மே தினம் வாழ்க, மே தினம் வாழ்க. இந்த மே தினத்தை ஒட்டி செந்தில் அவர்கள் சில விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இந்த மே தினத்து வரலாறு நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அழகாக எடுத்துரைத்தார். மே தினம் கொண்டாடுகின்ற வேளையிலே நம்ம சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரையில் அடுத்த 3
3 வருடங்கள் முக்கியமான காலகட்டம். இப்போ நம்ம எத்தனையோ தோழர் சொன்ன மாதிரி சிஐபி ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், செகண்ட் கண்டெய்னர் இங்கெல்லாம் வந்து தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. உள்ள லாரி டிரைவர்ஸ்லாம் மணிக்கணக்காக வேலை செய்கிறாங்க. அங்கே ப்ரைவேட்டில் கான்ட்ராக்ட் தொழிலாக இழந்து போனால் ஒரு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து எம்ப்ளாயிஸ் நைட் 9 மணி 10 மணிக்கு வேலை செய்கிறாங்க. சாட்டர்டே சண்டேலாம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஊதியம் இல்லை. ஏன்னா நம்ம யூனியனும் ஒன்றும் கேட்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும். சென்னை துறைமுகம் வந்து பழங்காலத்துக்கு நோக்கி போயின்னு இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி போக போக இந்த மாதிரி தொழிலாளர் உழைப்பு சுரண்டல். அவன் 12 மணி நேரம் அதையே சிந்திச்சுன்னா அவன் குடும்பம், உறவுகள், சமுதாயம், பண்பாடு, கலை கிளை எது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஃபீஸ்லேயே உட்காந்து, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே உட்காந்து, உள்ள தொழில் செய்கிறதுலேயே உட்காந்து இந்த மாதிரி நிலை போயினே இருக்குது எதிர்காலம். நம்ம சங்கங்கள் எதிர்த்து போராடினா தான் இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் நீக்கி தொழிலாளர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிரந்தர அந்த ஊதியத்துக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். அந்த நிலைக்கு நம்ம போகணுன்ட்டு இந்த நாள்லையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சங்கத்துடைய முன்னாள் கோபி அவர்கள். தோழர்களுக்கு வணக்கம். அகில உலக அளவில் 140வது மே தினமாக இது இருந்தாலும் சென்னை பொறுத்த மட்டிலும், தமிழகத்தை பொறுத்த மட்டிலும், ஆசியாவை பொறுத்த மட்டிலும் இது 103வது மே தினமாகும். 1923ஆம் ஆண்டு சிங்காரவேலர் சென்னையிலும் நம்ம செங்கொடி ஏற்றினார். அதே மாதிரி நம்ம இங்கே திருவள்ளிக்கேணியில் 2 இடத்துல செங்கொடி ஏற்றினார். அது இன்னையோட 103வது ஆண்டு நிறைவு பெறுது. இதை தொடர்ந்து நிறைய தியாகங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் தோழர்கள் நிறைய சொன்னாங்க. இதை ஆண்டாண்டு காலமாக நம்ம போட்டணும். இப்போ வருங்காலம் எல்லாருக்கும் ரொம்ப சிரமமான காலமாக தான் இருக்குது. நிறைய இந்த சட்ட தொகுப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதை எதிர்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அமித்ஷா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இந்த ஒரு என்னது தீவிரவாதத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் ஒரு ஸ்டேட்டில் அப்படின்ட்டு சொல்கிறாரு. யார் தீவிரவாதி? இதில் விஷயம் இருக்குது. வலதுசாரி இடதுசாரின்ற இதுக்கு போக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வலதுசாரி இயக்கத்தை எப்படிலாம் கொண்டு வராங்க உள்ள அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு இப்போ வர காலகட்டம் ரொம்ப தீவிரமான காலகட்டமாக இருக்கும். தோழர்கள் இதெல்லாம் பார்த்தாது இதோட பெரிய அளவில் நம்ம போராட்டத்தில் இருக்கணும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடியார மாதிரி நம்ம எல்லோரும் தயாராக இருக்கணும். அதனால் இந்த செங்கொடி நாளை வணங்கி எல்லாருக்கும் என்னோடய வீர வணக்கத்தை செலுத்திக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தோழர்களே, இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒரு சிக்கலான நிலைமை தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிக்கலை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவை ஆளுகின்ற வர்க்கங்கள், சுரண்டும் கூட்டம் நம்முடைய சலுகைகளை பூரா பறிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். போராடி பெற்ற உரிமைகளை பறிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி மோதலை உருவாக்கி அதன் மூலம் குளிர் காய்வதற்கு ஆளும் வர்க்கங்கள் முயற்சி செய்கின்றன. ஆகவே தொழிலாளி வர்க்கமாகிய நாம் அவர் அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறோம். அதை நாம் சமதமாக ஏற்றுக்கொண்டு இந்த மே தினத்தை நாம் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சங்கத்துடைய நிர்வாகி ஆனந்த் அவர்கள் மே தினத்தை. எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ காலேஜ் முடிச்சு தரணும். அப்போது டைஃபியில் தீவிரமாக இருந்த நேரத்தில் மின்ட்டில் ஊர்வலம், மெய்தின ஊர்வலம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் என் தோழர்களுக்கு சேர்ந்து போகும்போது ஊர்வலம் போகும்போது அப்போது இந்த மே தினத்துக்கான முக்கியத்துவம் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா இந்த 35 வருஷத்தில் நான் சமுதாயத்துலேயும் நான் நல்ல வேலை கிடச்சி அந்த சலுகைகள் 140 வருஷமாக போராடி பெற்ற சலுகைகளை நான் 30 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒரு அரசாங்க ஊழியராக.
ஸோ இதோட முக்கியத்துவம் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ இந்த 8 மணி நேரம் போராடிப்பட்ட உரிமைகள் மற்றும் சலுகைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான மே தினத்தை நம்ம கொண்டாடுறதன் மூலமாகவும் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த அந்த 8 மணி நேரம் ப்ளஸ் அனைத்து சலுகைகளும் இதன் மூலமாக நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு இது தோணுது. ஸோ நம்ம சும்மா இல்லாமல் இந்த முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு வரும் காலங்களில் மேலும் திரளாக பங்கு பெறுவதற்கு நாம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாய்ப்புக்கு நன்றி. நரேந்திர அவர்கள் திருப்பறையார். அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் 140வது மே தின நல்வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக, இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதிதாக அமுலாகியிருக்கிற 4 தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு முழுவதும் 10 மத்திய தொழிற்சங்கங்கள் நடத்திய வேலை நிறுத்தத்திலே துறைமுக தொழிலாளர்களும் நாம் சில பேர் கலந்து கொண்டோம். அப்படி கலந்து கொண்டதிலே பல நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டிருந்தது. அப்படியான அந்த தோழர்களுக்கும் இன்றைய தினத்திலே சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மூன்றாவதாக, ஒவ்வொரு ஆண்டு மே தினம் கொண்டாடுகிற போதும் உலக நிலைமையும் சரி, இந்திய தொழிலாளர் நிலைமையும் சரி, மிக மோசமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், கடந்த 60 நாட்களுக்கு மேலாக அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஈரான் மீது கடுமையான யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே இஸ்ரேல் காசா பகுதியிலே பாலஸ்தீனத்தின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி உலக ஏகாதிபத்தியம் ஒவ்வொரு நாடுகளுடைய இறையாண்மையை பகடைக்காயாக வைத்து அந்த நாட்டிலே பல்வேறு உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்தி அந்த நாடுகளிலே ஒரு பொம்மை ஆட்சியை நிறுவித்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அபாயம் என்பது இந்த மே தினத்திலே கவனிக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், உலக சம்பவத்தை எல்லாம் சிஐடி காரர்களோ அல்லது இடதுசாரி தோழர்களோ சொல்லுவார்கள் என்று. ஆனால் அதிலே சம்பந்தம் இருக்கிறது. அண்மையிலே நடைபெற்று முடிந்த மிகப்பெரிய போராட்டம் நொய்டா, கூர்காவ் பகுதியிலே 40,000 தொழிலாளர்கள் அந்த ஏப்ரல் மாதம் 13, 14 தேதிகளிலே 2 மிகப்பெரிய செய்திகள் அன்றைய தினம் பத்திரிகை முழுவதுமாக அரங்கேறியிருந்தது. என்ன செய்தி? ஒருபுறம் வாழ்வதற்கான போராட்டம், ஒருபுறம் வாழ்வதற்கான கூலி கேட்டு போராட்டம். நொய்டாவிலே என்ன நடந்தது? ஹொசைரி என்று சொல்லுகிற கார்மெண்ட் தொழிலாளர்கள், பெண்கள், 100க்கும் மேற்பட்ட கார்மெண்ட் ஃபேக்டரியிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் சாலைக்கு வந்து போராடினார்கள். என்ன கோரிக்கை என்றால், குறைந்தபட்ச கூலி வேண்டும். இதே வேலை செய்கிறவர்களுக்கு ஹரியானாவிலே கிட்டத்தட்ட 16,000 கூலி. அதே வேலை செய்கிற நொய்டா யூபி அரசு 11,000 கூலி. இந்த போராட்டம் நடைபெற்று துப்பாக்கி சூடு, அடிதடி, லத்திச்சார்ஜ் எல்லாம் நடந்த பிறகு அதே யூபி அரசு, உத்தரப்பிரதேச அரசு 15% உயர்த்தி 13,000 கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்களது கோரிக்கை குறைந்தபட்சம் 20,000. ஆனால் சிஐடி கோரிக்கை என்ன தெரியுமா? கான்ட்ராக்ட் தொழிலாளருக்கு, நான் ரெகுலர் வர்க்கருக்கு 26,000 மினிமம் வேஜஸ் இருக்க வேண்டும் என்று. சரி, இந்த கோரிக்கை இந்த நேரத்தில் எழுந்து இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து ஒரு வாழ்வாதார சம்பளம் வேண்டும் என்று கேட்டதற்கு காரணம் இந்த உலக நிகழ்வு, ஈரான் மீது நடக்கப்பட்ட தாக்குதல். அதன் காரணமாக உள்ளூரிலே எண்ணெய் தட்டுப்பாடு, எரிவாயு எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. அதன் காரணமாய் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டன. பல இடங்களிலே சமைப்பது என்பது பிரச்சனையாகிவிட்டது, வாடகை என்பது உயர்ந்து விட்டது. ஆகவே அந்த தொழிலாளர்கள் போராடினார்கள். ஒரு பக்கம் இது. அதே அன்றைய தினம் இன்னொரு செய்தி, சத்தீஸ்கர் மாநிலத்திலே இருக்கிற சிங்கூரி என்ற இடத்திலே ஒரு வேதாந்தா நிறுவனத்தினுடைய 1200 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஆலையில் ஒரு கன ஆலையினுடைய ஒரு பாய்லர் வெடித்து சிதறி அதே இடத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 20 பேர் இறந்து போனார்கள், 15 பேர் அடிபட்டார்கள். இதை எப்படி பத்திரிகை எழுதுகிறது என்றால்,
வாழ்கிற உரிமை கேட்டு போராட்டம், சத்தீஸ்கர்ல வாழ்வதற்கான சம்பளம் கேட்டு போராட்டம். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, இந்த 4 தொழிலாளர் சட்டங்கள் வந்த பிறகு இதில் எப்படி தீர்வு காண்பது என்பது தெரியவில்லை. பாதுகாப்புக்கான என்ன ஏற்பாடு, கான்ட்ராக்ட் தொழிலாளி இறந்தால் அவருக்கு என்ன நஷ்ட ஈடு, அதே போல குறைந்தபட்ச கூலியை நிர்ணயம் செய்வதிலே கோட் ஆன் வேஜ் அப்படிங்கிறது என்ன தீர்வு என்கிற குழப்பம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னோம், புதிய தொழிலாளர் சட்டங்கள் வந்தால் ஆங்காங்கே இது அமுல்படுத்துகிற போது பல்வேறு இடங்களிலே போராட்டம் வெடிக்கும் என்று. அதுதான் இந்த மே தினத்தினுடைய மிகப்பெரிய அறைகூவலாக இன்றைய தினம் இருக்கிறது. இது இந்திய நாடு முழுவதும் இருக்கிற நிலைமை. துறைமுக நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும். தோழர் செந்தில் சொன்னது போல அடுத்த 3 ஆண்டுகளில் அநேகமாக 27 டிசம்பருக்குள்ள இந்திய நாட்டு துறைமுகங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாற்றி கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஷேர் மார்க்கெட்டில் அறிமுகம் செய்து அதன் மூலம் வருகிற 20,000 கோடி 30,000 கோடியை கலாத்தியா பே என்ற நிக்கோபாரிலே ஒரு மிகப்பெரிய தீவையே அழித்து ஒழித்து சர்வதேச துறைமுகம் கொண்டு வரப் போகிறார்களாம். பல நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் 2047 விக்சித் பாரத் என்ற நிலைமைக்கு போகும் என்று. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டியே இல்லை, அது நடைமுறை சாத்தியமே இல்லை. ஆனால் இந்த துறைமுகங்களுடைய சொத்துக்களை விற்று இவர்களுடைய ஷேர் பங்கு மார்க்கெட்டில் விற்று 40,000 50,000 கோடியை அதிலே செலுத்த இருக்கிறார்கள். கலாத்தியா பேவுடைய மொத்த செலவு 92,000 கோடி என்று பத்திரிகை எழுதுகிறது. ஆகவே துறைமுகம் ஒரு சவாலான காலகட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். இதை நம்மை தவிர வேற எந்த தொழிற்சங்க தலைவர்களும் பேசுவதும் இல்லை, தொழிலாளருக்கு சொல்லுவதும் இல்லை. இது நம்முடைய கடமை. இந்த மே தினத்திலே நாம் என்ன சூளுரை எடுக்க வேண்டும் என்றால், இந்த தொழிலாளர்களை நாம் அரசியல் படுத்த வேண்டும். இந்த தொழிலாளரிடம் நாம் அரசியல் பேச வேண்டும். அரசுடைய ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலே ஒரு அரசியல் இருக்கிறது. எக்ஸ்போஸ் த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் பாலிசிஸ் என்று நமது தோழர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த துறைமுகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், துறைமுக தொழிலாளரை பாதுகாக்க வேண்டும், உலக சமாதானத்தை பற்றி நாம் மக்களிடத்தில் பேச வேண்டும். சரிது, கஷ்டமான வேலை தான் இது. ஆனாலும் இதை நம்மை தவிர வேறு யாரும் செய்வதற்கு இல்லை தோழர்களே. ஆகவே ஏதோ மே தினம் கொண்டாடுவது ஒரு சம்பிரதாயம், ஏதோ அம்பேத்கர் நினைவு தினம் கொண்டாடுவது ஒரு சம்பிரதாயம் போல் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வருடம் முழுவதும் இதை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் இந்த தினம் மே தின சூளுரையாக எடுக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நம்ம சங்க நிர்வாகி சுந்தராஜன் அவர்கள் நன்றி கூறி முடிக்கிறோம். தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த கொடியேற்று விழாவில் கலந்து கொண்ட உற்சாகமாக கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு சிறிய தகவல், இந்த நிகழ்வு முடிந்தவுடன் 4:30 மணிக்கு மவுண்ட் ரோடு அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலம் புறப்பட இருக்குது. தவறாமல் எல்லாரும் கலந்துக்கணும்னு ஒரு சின்ன வேண்டுகோளை விடுத்து வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி.